வணக்கம். செய்திச் சுருக்கம். புதுக்கட்சி துவங்கிய ஓபிஎஸ் கழகமாக மாறியது மீட்பு குழு. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ஒரு அமைப்பை துவங்கினார். தொடர்ந்து கடும் அதிருப்தியில் இருந்த அவர் டிசம்பர் 15 நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து புதிய அறிவிப்பை வெளியிடுவதாக அறிவித்தார். பின் அந்த கூட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தார். டிசம்பர் 24 எம்ஜிஆர் நினைவு தினத்தில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை அறிவிப்பதாக தெரிவித்தார். இந்த சூழலில் புதிய கட்சியை ஓபிஎஸ் தொடங்கியுள்ளார். தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என கட்சியாக மாற்றியிருக்கிறார். ஆனால் அவர் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அமைப்பை கழகமாக மாற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் யார் உள்ளிட்ட எந்த விவரங்களும் இல்லை. எப்போதும் போல கழக ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதல்வர் என்ற தமது பொறுப்புகளை குறிப்பிட்டுள்ளார். கட்சியை அவர் முறைப்படி தேர்தல் கமிஷனில் பதிவு செய்துவிட்டாரா என்பது குறித்தும் தகவல் இல்லை. கழகமாக மாற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கு முன் இருந்த தலைமை கழக முகவரியும் மாறியிருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் கொடுத்ததும் ஓகே. விஜயின் ஈரோடு பிரச்சாரத்துக்கு அனுமதி. ஆனால் ஒரு கண்டிஷன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்கள் சந்திப்பு பயணத்தை மீண்டும் துவங்கியுள்ளார். காஞ்சிபுரம், புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்த அவர் வரும் 18ஆம் தேதி ஈரோட்டில் பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே இடம் பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த இடம் விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் என அதன் செயல் அலுவலர் தனலட்சுமி ஈரோடு கலெக்டர் போலீசிடம் மனு அளித்தார். இது தாவேக நிர்வாகிகள் மத்தியில் அதிர்வலையை உண்டாக்கியது. கூட்டம் நடக்குமா நடக்காதா என்ற நிலை உருவானது. சமீபத்தில் தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த சிக்கலை கையில் எடுத்தார். ஈரோடு அவரது சொந்த மாவட்டமாகும். அவரது அனுபவத்தை கொண்ட அதிகாரிகள் போலீஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரச்சார கூட்டம் நடத்தும் இடத்துக்கு டெபாசிட் தொகையாக 50,000 ரூபாயும் வாடகையாக 50,000 ரூபாயும் செலுத்த வேண்டும் என அரசு தரப்பில் தாவேக நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து 1 லட்சம் ரூபாய் தொகை செலுத்தியதை தொடர்ந்து விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு போலீசார் அனுமதி வழங்கினர். பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் அருகே 7 ஏக்கர் பரப்பளவில் 75,000 பேர் பங்கேற்கும் வகையில் பெரிய கூட்டம் நடத்த ஏற்பாடுகள் நடக்கிறது. பிரச்சார கூட்டம் நடக்கும் இடத்தில் ஈரோடு எஸ்பி சுஜாதா ஆய்வு நடத்தினார். போலீஸ் தரப்பில் விதிக்கப்பட்ட 84 நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பிறகே தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. இதனால்தான் டிசம்பர் 16ஆம் தேதி நடக்க வேண்டிய பிரச்சார கூட்டம் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் சிறப்பாக ஆட்சி செய்த பெரும்பிடுகு முத்திரையர் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் இருந்தது. அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய ஏற்பாட்டின் பெயரில் இன்று பாரதூரம் அவர்கள் அதற்காக உத்தரவை பிறப்பித்து மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய திருக்கரங்கினால் இன்று தபால் தலை வெளியிடப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது நான் எல்லா மாவட்டங்களுக்கும், எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகர பகுதிகளுக்கும், கிராமங்களுக்கு சென்று கிராமத்தில் உள்ள குறைகளை கேட்டும், இரவு நேரங்களில் பொதுக்கூட்டம் நடத்தியும் தமிழகத்தினுடைய எங்களது 67 கட்சி மாவட்டங்களில் 37 மாவட்டங்களை தாண்டி எல்லா இடங்களிலும் ஊர்வலாக யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். அதில் பெறப்பட்ட மனுக்களை எடுத்துட்டு வந்து நேற்று மரியாதைக்குரிய நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட, ஏன்னா மாநில அரசு சம்பந்தப்பட்டது மாநிலத்திலே கொடுத்திருக்கிறோம். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ரயில்வே மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ், மத்திய அரசு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உள்ளது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம். இல்லை, இன்னைக்கு டைம் கேட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அவங்க டைம் சொல்லலை. சொன்னால் நான் பார்த்தேன். அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி சார் போயிட்டு? அதிமுக பொறுத்தவரை கூட்டணி ஏற்கனவே கூட்டணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. பலமான கூட்டணி. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசியிருந்தேன். தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இப்பொழுது அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, புதிய நீதி கட்சி,
மற்றும் திரு ஜான் பாண்டியனுடைய கட்சி, ஐக்கிய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் எல்லோரும் ஒரு தோழமை உணர்வோடு எல்லா இடமும் சேர்ந்து பல காரியங்களை பொதுமக்களுடைய காரியங்களுக்காக முன்னெடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கோம். தேசிய தலைவர்கள்லாம் இல்லை, அது தேர்தல் தேதி அறிவிக்கணும். அதுக்கு முன்னால் என்னன்னா, இந்த யாத்திரை நிறைவு செய்வதற்கு தேசிய தலைவரோட அனுமதி பெற்றிருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சரிடம் அவங்களோட தேதி வாங்கி அநேகமாக கிட்டத்தட்ட புதுக்கோட்டையில் அதனுடைய நிறைவு விழாவை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். யூதர் பண்டிகையில் துப்பாக்கிச் சூடு, 12 பேர் மரணம், அதிர்ச்சியில் ஆஸ்திரேலியா, திக் திக் தருணங்கள், வீடியோக்கள் வைரல். ¿Qué está pasando? ¿Dónde es? Alicia, escucha, Alicia, porque me pasa algo. ¿Qué está pasando? Pero no sé qué. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் போண்டி கடற்கரை உள்ளது. இந்த கடற்கரையில் நடக்கும் சர்ஃபிங் போட்டி உலகளவில் பிரசித்தி பெற்றது. இந்த கடற்கரையில் ஹனுக்கா எனப்படும் யூதர்களின் தீப ஒளி திருநாளை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கான யூதர்கள் கூடியிருந்தனர். கடற்கரையில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அப்போது யாருமே எதிர்பாராத அந்த பயங்கர சம்பவம் நடந்தது. அங்கு வந்த 2 மர்ம ஆசாமிகள் கொண்டாட்டத்திலிருந்த யூதர்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டனர். குண்டடிப்பட்டவர்கள் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தனர். யூத மக்கள் அனைவரும் அலறியடித்து ஓடினர். ஆனால் அந்த ஆசாமிகள் விடவில்லை, தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டனர். துப்பாக்கி சூடு சம்பவத்தை அறிந்ததும் போலீசார் விரைந்து சென்று மர்ம ஆசாமிகளை நோக்கி சுட்டனர். இதில் ஒருவன் சம்பவ இடத்திலேயே இறந்தான். இன்னொருவன் மீதும் குண்டு பாய்ந்தது. அவனை மருத்துவமனையில் போலீசார் சேர்த்துள்ளனர். அங்கு அவனது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த வெறியர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதை ஆஸ்திரேலிய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. ஆசாமிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 போலீசாரும் வீரமரணமடைந்தனர். 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் சிட்னியில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் உள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தின் அருகே ஒரு கார் நின்றிருந்தது. அதில் ஒரு வெடிகுண்டு இருந்தது. அந்த காரில் வந்துதான் 2 ஆசாமிகளும் வெறியாட்டம் ஆடியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் என்பதை ஆஸ்திரேலிய போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அந்த 2 ஆசாமிகளும் துப்பாக்கியால் சுடும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஒரு வீடியோவில் சிறிய பிரிட்ஜில் இருந்தபடி கடற்கரையில் திரண்ட மக்களை நோக்கி சுடும் காட்சிகள் உள்ளன. 2 ஆசாமிகளுமே கருப்பு சட்டை அணிந்துள்ளனர். மற்றொரு வீடியோவில் துப்பாக்கியால் சுட்ட ஒரு ஆசாமியை ஒருவர் காருக்கு பின்னால் நைசாக மறைந்து சென்று பின்னால் சுற்றி வளைத்து பிடித்து துப்பாக்கியை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அவனை நோக்கி சுடுகிறார். ஆனால் அவனை உயிருடன் பிடிப்பதற்காக அவன் மீது சுடவில்லை. அவர் போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் என கூறப்படுகிறது. அப்போது இன்னொரு ஆசாமி பிரிட்ஜ் மீது நின்று சுடுவது போல 2வது வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன். அனைத்து ஆஸ்திரேலியர்களின் சார்பாக யூத சமூகத்தினருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என உறுதி கூறுகிறேன். யூதர்கள் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் வாழ்வதை உறுதி செய்ய எல்லா நடவடிக்கைகளையும் ஆஸ்திரேலிய அரசு எடுக்கும் எனவும் அல்பானீஸ் கூறினார்.